பசுபதி வந்து என்ன பண்ணுறாரு, நேரா போயிட்டு வெண்ணிலாவோட மாமாவ விஜய்க்கு வர்றதுக்கு முன்னாடி போய் பார்த்துடுறாரு. வெண்ணிலாவோட மாமா கிட்ட இந்த மாரி வெண்ணிலா நல்லா வாழணும்னா, நீங்க வந்து இந்த மாரி நான் சொல்றத செஞ்சா தான் வெண்ணிலா நல்லா வாழுவா, இல்லன்னா வெண்ணிலா பழைய மாரி ஆயிடுவான்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாரு. அதனால அவரும் வெண்ணிலாவோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். வேற எதுவும் முக்கியம் கிடையாது. நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அது ரொம்ப சந்தோஷமா வந்து வெண்ணிலாவோட மாமாவ கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. இங்க வந்து வெண்ணிலா வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோனே, வெண்ணிலா வந்து வர மறுக்கிறாங்க. இது என் வீடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. பயங்கரமா அழறாங்க. அத பார்த்துட்டு அவங்க மாமா வந்து கண்டிப்பா அந்த பசுபதி சொன்னது உண்மதான். வெண்ணிலா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறா, அழறா. இந்த டைம்ல நம்ம கூட்டின்னு போறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அடுத்து வந்து வெண்ணிலா இப்படி அடம் பிடிக்கிறாரேப்பா நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லங்க நீங்க கூட்டின்னு போய் தான் ஆவணும். வேற வழி கிடையாது. என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அத கேட்டு வெண்ணிலா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா விஜய்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு வெண்ணிலா, நம்ம 2 பேரும் விரும்புனோம். அது உண்மதான். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம 2 பேரும் பிரிஞ்சாச்சு. முடிஞ்சிச்சு நம்ம கதை. இப்போ உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிட்டு வந்து உன்ன வச்சு வைத்தியம் பார்த்தேன். அதுவும் என் பொண்டாட்டி தான் உன்ன கூட்டிட்டு வந்தா. அப்படிப்பட்ட பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப முக்கியம். அவன் தான் சொல்றான்லம்மா இவ்ளோ. அப்புறம் ஏம்மா தொல்ல குடுக்குற? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. நீங்க அமைதியா இருங்க. நான் பேசுறேன் பாத்தியா இந்த பொண்ணு எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னோனே, இங்க பாரும்மா வெண்ணிலா, நம்ம எதுக்காக இவங்களுக்கு தொல்ல குடுத்துட்டுருக்கோம். நீ வாம்மா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல மாமா என்னால வர முடியாதுன்றாங்க. இங்க பாருங்க நீ போய் தான் ஆவணும் புரியுதா? சும்மா தொல்ல குடுத்தீன்னா அவ்வளோதான். மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. தாத்தாவும் வந்து இங்க பாரும்மா சொன்னா கேளும்மா முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ இருக்கிறதால எங்க விஜயோட வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டுருக்கு. விஜய் நல்லா இருக்கணும்னு நீ விரும்புறியா இல்லையா? அப்படின்றாங்க. அது கேட்டு விஜயா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. வெண்ணிலா உடனே வந்து இங்க பாருங்க விஜயோட வாழ்க்கையில நான் தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் விஜயோட வாழ்க்கையிலேருந்து போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. எல்லாரும் பேசி வந்து கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, மாமா முதல்ல நீ வா வெண்ணிலா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வராரு. வெளியே கூட்டு வந்து எல்லாருமே வராங்க. வெளியே வந்து பிரஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. எல்லாரையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம தாத்தாவும் பாட்டியும். தாத்தா வந்து நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லணும். இங்கே ஒருத்தர் தான் எங்களை கூப்பிட்டாரு அப்படின்றாங்க. பார்த்தா கரெக்டாக நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வெண்ணிலாவோட மாமா. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க? எல்லாம் உண்மையை சொல்ல தான். இங்கே பாருங்கள் விஜய் வந்து எங்கள் வீட்டு பொண்ணை வந்து ஏமாத்திருக்காரு. கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்திருக்காரு. இப்படிலாம் பண்ணுறது பாவம் இல்லையா? எங்கள் பொண்ணு வந்து நம்பி ஏமாந்துருக்கா. அதனால் அதுக்கு வந்து நியாயம் கேட்க தான் உங்களெல்லாம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்போங்க ஏமாத்தினேன்? விஜய் சொல்கிறாரு. ஆமாம் இவர் தான் என்னை ஏமாத்தினாரு. இவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் வேணும்னு இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைங்க. என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கீங்க? பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஒரு தடவை தான் ஆச்சு. என் பொண்டாட்டி காவேரி புரியுதா? தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். மரியாதை இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னால் அதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவர் போய் சொல்கிறாரு. நான் சொல்கிறது தான் உண்மை. ஆமாங்க என் மருமக பாவம். என் மருமகளை நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சே நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களா? உங்களை நம்பி தானே கூட்டிகிட்டு வந்தேன். என்கிட்ட நல்ல மாதிரி பேசி இங்கே வந்து என்னையை பற்றி ரொம்ப தவறாக பேசுகிறீங்க. சே உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் பார்த்ததில்லை. எங்கள் வெண்ணிலாவை நீங்கள் ஏற்றுருந்தா அவனை வேறு வழி கிடையாது அப்படின்றாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற விஜய். மரியாதை உங்கள் மருமகளை கூட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க நல்லா இருக்காதுன்றாங்க. உடனே தாத்தா வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அவங்க மாமாவும் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள் எங்கள் பொண்ணை ஏற்றுக்கல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றாரு. உடனே வந்து வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாரு விஜய். சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை நம்பி தானே இந்த வீட்டில் நான் கூட்டிகிட்டு வந்தேன். உனக்காக நான் உருகி உருகி எல்லாத்தையும் செஞ்சனே. அதுக்கு காட்டுற நன்றி கண்ணா நீ. சே நீ ஒரு பொண்ணே கிடையாது. ஒன்றையெல்லாம் போய் நம்பின பாரு. என் பொண்டாட்டி அப்போவே எனக்கு சொன்னா இவளோட சுயரூபம் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக தான் இருக்குது. உனக்கு இன்னொரு முகம் இருக்கா வெண்ணிலா? எனக்கு இப்போ தான் தெரியுது. நீ ரொம்ப அப்பாவி. நீ ரொம்ப நல்லவன் நினச்சனே. எனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. நீ என்ன பண்ணாலும் சரி வழிக்கு வருவேன்னு கனவுல கூட நினச்சிக்காத. எனக்கு என்றைக்குமே என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இங்கே பாரு விஜய் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் நான் கொடுக்குறேன். நீ என்னை ஏற்றுக்கல அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. உன் மேலே கேஸ் கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. இதை கேட்டு வெளியில் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஓ அவ்வளோ திமுறா நான் விடக்கூடாது மாமான்றாங்க. நம்ம பார்த்துக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அவர்.